जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदा पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पणसार पक्षितं उमासुदं सोக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். மீனராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கு? மீனராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களை சூழ்ந்திருந்த தடைகள் எல்லாம் உடைந்து புதிய அதிர்ஷ்டம், வருமானம், குடும்பம், சந்தோஷம் சேர போகிறது. உங்கள் கனவுகள் நனவாகும் நேரம் இது. ஒரு வெளிநாடு நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு அமோகமா இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முயல வேண்டும். என்ன இப்ப வர்றது, உங்களுக்கு என்ன நடக்கிறது? ஜென்ம சனி வரப்போறது. அதாவது நான் கூட ஒரு விஷயத்துல இப்ப கூட இன்னைக்கு சென்னை அசோசியேஷன்ஸ்ல போட்டிருந்தேன். அதாவது வடிவேல் படத்துல இந்த ஒருத்தருக்கு தலையில கை வச்சுட்டே இருப்பான். டக்குன்னு திரும்பினோடனே இன்னொருத்தன் தலையில கை வைப்பான். அதுதான் வடிவேல் சாரோட தலையா இருக்கும். அவர் தலையில கை வச்சுருவான். கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இப்போ அந்த இவர் நடுவில் இருக்கிற சனி பகவான் இந்த பக்கம் இருக்கிறது மீனராசிக்காரங்க மாட்டின்ட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமயோஜித புத்தியோடு செய்தால் உங்களுக்கு நல்லது. அதாவது முதல் விஷயம், நீங்க ஏதாவது செய்ய போறீங்கன்னு முதல்ல யார்கிட்டையும் சொல்லாதீங்க. whoever the best friend, எனக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா கூட எந்த ஃப்ரெண்டும் உயிரை கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். ஆனால் அவங்ககிட்ட கூட சொல்லாது. சொன்னா அது வேற. அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய நண்பன் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு உண்மையான நட்பு, உண்மையான சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் உண்டு. என்ன, நட்பை குற்றப்படுத்தக்கூடாது, ஏன்னா தவறு. இன்னும் சில பேர் உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் கடைசி நேரத்தை காலை வாரி விட்டுட்டு போன நண்பர்கள், துரோகம் நினைக்கக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் சமயோஜித்தத்தோடு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்ககிட்டையும் பேசுவோம், உங்ககிட்ட மற்றவர்கள்கிட்டையும் விஷயத்த சொல்லுவோம். அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு சரியாக வரப்போகிறது. தம்பதியிடையே மகிழ்ச்சிகள் இருக்கும். திருமணம் சில பேருக்கு பேசலாம். இந்த வருஷம் வர வருஷம்லாம் திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட நெருங்கும். சில பேருக்கு கல்யாண வார்த்தை பேசணும், உடனே டக்குன்னு சரி பரவாயில்ல, இப்போ எவ்வளோதான் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, பார்த்து கல்யாணத்தை பண்ண, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், கல்யாணத்தை பேச பண்ண. அடுத்த வருஷம் குரு பலன் வேற வருது. குரு உச்சமாறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 5ல் குரு உச்சமாறார். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய, அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீனராசிக்கு வரும். ஆனால் ஜென்ம சனி நடக்கும்போது
ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனத்தோடு கால் எடுத்து வைக்கணும். அதான் நல்லது. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனியிடையே நிறைய மகிழ்ச்சிகள்லாம் இருக்குதுன்னு வேலை பளு அதிகரிக்கும், வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள், மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். என்ன சொல்லியிருக்கேன், 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ள புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். வியாபாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும், திடீர் லாபம், பழைய முதலீடுகள் பலன் தரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதுசாக சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள், வெளிநாட்டு கல்வி தொடர்பான நல்ல தகவல்கள் வரும். மாணவர்கள் படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்தி நல்ல போட்டி போட்டு மதிப்பெண்கள் எடுப்பார். இப்போ பாசிட்டிவான விஷயம் ஆன்மீக வளர்ச்சி நற்பை. நெகட்டிவான விஷயம் தேவையில்லாத கவலைகள், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 23 வந்து லக்கியா. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணணும். அதாவது வந்து கருநீலம்னு சொல்கிறோம் இல்லையா, கருநீலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லோ கலர் உங்களுக்கு நல்லது. வியாழக்கிழமை என்றைக்குமே அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்கும், திங்கட்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் போகும் பல அதிர்ஷ்டத்தை காத்திருக்கின்றன. உழைப்புடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது, குடும்பத்தில் அம்மா அப்பா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது சில பேர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிங்கிள் பர்சனாக இருப்பாங்க. தே ஆர் த சிங்கிள் பர்சன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு கூட பிறந்தவர்கள், மூத்தவர்களும் இருப்பார்கள், இளையவர்களும் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆண் சந்ததிகளும் இருக்கும், பெண் சந்ததிகளும் கூட இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்த அளவுக்கு வெரி இன்டெலிஜென்ட் அட் ஒரு டாக்டர் அளவுக்கு படிப்பாங்க. படிப்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சில நேரத்தில் அவங்க செய்கிற விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா படிப்பு, அரசியல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பொலிட்டிஷியன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எஜுகேஷன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏதோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை விஷயத்துலலாம் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா சக்ஸஸ் போகக்கூடிய வாய்ப்பு பண்ணுவோம். இப்போ அர்த்தாஷ்டம குரு நடக்குது. தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள் இப்போ தாயாருக்கு அதிகமாக இருக்குது. தாயார் இப்போ நிம்மதியாக இல்லை. இப்போ நான் சொல்கிற பலன் எத்தனாம் தேதியிலேருந்து, 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த அம்மாவுக்கு இப்போ உடல்நிலை பாதிப்பு வரும், அப்பாவுக்கு இப்போ உடல்நிலை பாதிப்பு வரும். சடன்லி ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சில பேர் சடனாக ஏதாவது ஒரு விஷயங்கள் போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும். சில பேருக்கு உறவினர்களால் துக்க செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களால், நல்ல ஞாபகம், உறவினர்களால் துக்க செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய வழிபாடில் கொஞ்சம் வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வழிபாடுகள் இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பேர். மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு இன்னும் சிறப்பு. மலை மேலே இருக்கக்கூடிய முருகன், இத்தனை படி ஏறி போனால் முருகனை பார்க்குறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மலை ஏறி போய் முருகப்பெருமான் தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கு. இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. அதை
அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்கு. ஸோ இதை நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ், முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரட் ரீடிங்கு, பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.